வணக்கம். இந்த மெட்டலர்ஜியில் அமோனியா லீச்சிங், இந்த லீச்சிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு க்ரஷ்டு ஓரை, நல்ல க்ரஷ் பண்ண ஓரை, அது அந்த ஓரில் என்ன இருக்குன்னா நிக்கல், காப்பர், கோபால்ட் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ரஷ்டு ஓரை இஸ் ட்ரீட்டட் வித் அக்வைஸ் அமோனியாவோட ட்ரீட் பண்ணணும். Under suitable pressure, ammonia selectively leaches these metals by forming their soluble complexes. Ammonia என்ன பண்ணும், நிக்கல் கூட டெட்ரா எக்ஸா அமைன் நிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கல் 2 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. காப்பர் கூட டெட்ரான 4, டெட்ரா NH3ங்கிறது அமைன், டெட்ரா அமைன் காப்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. ஸோ அதே மாதிரி கோபால்ட்டு கூட இந்த அமோனியா அப்படிங்கிறது பென்டா அமைன் அக்வா கோபால்ட்டு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? ஃப்ரம் தி ஓர் லீவிங் பிஹைண்ட் த கேங்கை விட்டுட்டு இந்த மாதிரி சால்யுபிள் காம்ப்ளெக்ஸஸ் உருவாக்குது. அந்த கேங் அப்படிங்கிறது அயன் 3 ஆக்சைட்ஸ், ஹைட்ராக்சைட்ஸ் அண்டு அலுமினோசிலிகேட் அப்படிங்கிற கேங்கை அப்படியே விட்டுட்டு இந்த சால்யுபிள் காம்ப்ளெக்ஸஸ் உருவாக்குது. இது அமோனியா லீச்சிங். அதாவது ஒரு ஓரை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் நிக்கல், காப்பர், கோபால்ட் இருக்கக்கூடிய அந்த ஓரை வந்து க்ரஷ் பண்ணி அக்வைஸ் அமோனியா கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா சூட்டபிள் ப்ரெஷரில் அமோனியா வந்து செலக்டிவ்லி லீச்சஸ் தீஸ் மெட்டல்ஸ் பை ஃபார்மிங் தேர் காம்ப்ளெக்ஸஸ். அந்த லீச்சஸ் அப்படின்னா அந்த என்ன பண்ணுறது, அந்த கேங்கையும் அந்த ஓரில் இருக்கக்கூடிய அந்த மெட்டலையும் தனியாக பிரிக்கிறது. ஸோ இப்போ நிக்கலை வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகும். எக்ஸானா 6 எக்ஸா அமைன் நிக்கல் 2 காம்ப்ளெக்ஸஸ் ஆகும். காப்பரை டெட்ரா அமைன் காப்பர் 2 காம்ப்ளெக்ஸஸ் ஆகும். அண்டு கோபால்ட் வந்து பென்டா அமைன் அக்வானா வாட்டர்னு அர்த்தம். அக்வா கோபால்ட்டு C1 கோபால்ட்டு 3 காம்ப்ளெக்ஸஸ் ஆகும், தனியாக பிரிச்சிடும். ஸோ வந்து அந்த கேங் அப்படிங்கிறது இட் ஷுட் பி லெஃப்ட். சரிங்களா?